ஹலோ ஆஷிஷ் மிட்டல் ஆர்சன் பூட்ஸ் இருந்து இன்னும் ஒரு கோவிலை வடிவமைக்கவும், ஏனென்றால் மேலே உள்ள கோவிலின் வடிவமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டியுள்ளேன். மேலும் யூடியூப்பில் சென்று மாண்டரை தேடினால் அர்சனின் பல வீடியோக்கள் கிடைக்கும். வடிவமைப்பு மட்டுமல்ல, ஆம்னே வாஸ்து பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. உட்காரும் உயரம், தியாதட்டு, பூக்தட்டு, கோபுரம், வடிவமைப்பு, பூஜை, சிகிச்சை, வாஸ்து போன்ற அனைத்து அம்சங்களையும் பல வீடியோக்களில் விவரித்துள்ளோம். இன்று மேலும் ஒரு கோயிலை காட்டுகிறேன். இந்த கோவில் இடமிருந்து வலமாக உள்ளது. உயரமான மொத்தம் 8 அடி கோபுரம் மற்றும் முன்னால் இருந்து பின் அது இடமிருந்து வலமாக உள்ளது. நாம் முன்பு பேசியது போல் நீங்கள் நின்று வணங்க வேண்டுமென்றால், எனவே நீங்கள் பார்க்க முடியும், இது உகந்த சரியான உயரம். தளம் 2.5 அடி 30 அங்குலம். மேலும் அது இங்கே தட்டு உள்ளது. தட்டுக்கு பிறகு எங்களிடம் இழுப்பறைகள் உள்ளன. 1 முதல் 3 இழுப்பறைகள் மற்றும் ஒன்றாக உள்ளது. உங்கள் அமைச்சரவை மற்றும் அதன் வடிவமைப்பு பற்றி பேசுங்கள், அதன் நிறம் பற்றி பேசுங்கள் மற்றும் வேலை பேசும். நீங்கள் பார்க்க முடியும், இது மிகவும் அழகான வடிவமைப்பு. அதில் செய்யப்படும் செதுக்கும் வேலை தலைசிறந்த கைவினைஞர்களின் கலையை காட்டுகிறது. ஒர்க்ஷாப் எல்லா வேலையும் கையால் வரைந்து, டிசைனிங், பின் முடித்தல், பெயிண்டிங், ஃபிட்டிங் என எல்லா வேலைகளையும் உங்கள் முன் தெரியும்படி செய்ய பலர் ஈடுபட்டுள்ளனர். தேக்கு புட்டு பற்றி நான் பேசும்போது அதில் எவ்வளவு அழகான ஆடைகள் தெரியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது தேக்கு புட்டின் அமைப்பு. இது ஒரு இயற்கையான அமைப்பு. மேலும் இந்த மரத்தின் அடிப்பகுதியை பார்த்தால் அது செதுக்கப்பட்டுள்ளது மற்றும் செதுக்கலில் உள்ள இழைகள் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. அவை விமானத்தில் மிக தெளிவாக தெரியும். வேலை, வடிவமைப்பு, நிறம், அளவு எல்லாம் வாடிக்கையாளர் விருப்பம். வாடிக்கையாளரின் விருப்பப்படி பாட்னாவில் அதே கொட்டை கிடைக்கிறது. நாங்கள் இந்தியாவிலும் டெலிவரி செய்கிறோம். இந்தியாவில் எல்லா இடங்களிலும் டெலிவரி செய்கிறோம். எங்கள் இணையதளத்தில் டேஸ்டிமூலின் இணையதளத்தை பார்த்தால் நாங்கள் ஆயிரக்கணக்கான கோவில்களை உருவாக்கி ஏற்கனவே உலகம் முழுவதும் அனுப்பியுள்ளோம். உங்கள் பூஜை மரபுப்படி, வாஸ்துவின்படி உங்கள் வீட்டிற்கு நல்ல மந்திரத்தை நீங்கள் தேடுகிறீர்களான், நீங்கள் ஒரு குந்தகம் செய்யலாம். நான் பூஜை பாரம்பரியத்தை பற்றி பேசவில்லை. அதனால் என்ன நடக்கிறது என்றால் பலர் அதை விரும்புகிறார்கள். மேலே உள்ள விமானத்தை பலரும் பயன்படுத்துவதை கோபுரப்பிலிருந்து பார்க்கலாம். தட்டின் தடயத்தில் ஒரு தட்டு உள்ளது. உங்களுக்கு போக் தட்டு வேண்டுமென்றால் பெரிய தட்டு வேண்டும், அதுவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. பலர் தோர்வாலா கோவிலை விரும்புகிறார்கள். உங்கள் தேவைக்கு ஏற்ப தோர்வாலா கோவிலை உருவாக்குவோம். எனவே உங்களுக்கு என்ன வேண்டும், எந்த மாதிரியான கோவில் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை எங்களிடம் கூறுங்கள். நாங்கள் அதை உங்களுக்காக செய்து உங்கள் வீட்டிற்கு வழங்குகிறோம். எங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து எங்கள் வீடியோவில் வேறு யாருடைய வேலையை மேம்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?